ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா. நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம். நம்மளுடைய நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ராசிகள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், எண் கணிதம், இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலயமா, அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிட்டு வரலாம். இப்போது இந்த இன்ட்ரோ முடித்த உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பைல் செலெக்ஷன் காட்டுறேன். அதில் ஏதாவது ஒரு பையில் கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பையில் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண பைலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுடைய பைலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். Hey, hi, hello, my dear friends and viewers. Welcome back to our channel. நான் உங்கள் சாரா from Sara Tarot. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஃபுல் மூன், பௌர்ணமி. ஸோ பௌர்ணமியோட மெசேஜஸ் நேற்று போட்டிருந்தேன், எல்லோரும் பார்த்தீங்க அண்ட் இன்னும் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்லாம் எனக்கு கிடச்சிது. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த ஃபுல் மூனில் ஆக்சுவலி ஃபுல் மூன்னாலே பௌர்ணமினாலே லவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு நாள். ஏன்னா நம்மளுடைய இந்த ஃபுல் மூனில் நம்மளுடைய பிளட் பம்பிங் அதிகமாக இருக்கும். அண்ட் இமோஷ்னலி நம்ம எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருப்போம். ஸோ கண்டிப்பாக அதனால் இது ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ரிலேட் ஆகும். ஓகே, நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் கூட இந்த பௌர்ணமி நாளில் சரியாகும். ஸோ அந்த மாதிரியான மேஜிக்லாம் நடக்கும். ஸோ இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல் மூன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த எனர்ஜியில் நான் உங்களுக்கு லவ் ரீடிங் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த லவ் ரீடிங், உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங். சரிங்களா? லவ் ரீடிங்னு ஒன்று அஜிச்சோ அப்போ லவர்ஸ் தானா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் மேரீடாக இருந்தாலும் சரி, அன்மேரீடாக இருந்தாலும் சரி, உங்களோட எக்ஸ் லவர் பற்றினதாக இருக்கட்டும். ஸோ வாட் எவர் உங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்குது அப்படின்ற போது சரி, நீங்கள் யார் வேணாலும் பார்க்கலாம். ஓகே, உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் ஸ்பெஷல் மெசேஜஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒரேக்கல் மெசேஜஸ் அண்ட் சார்ம்ஸ் மெசேஜஸ், இது எல்லாமே இன்றைக்கி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இது கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. ஸோ இதை பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ மென்ட் டு பி இது. சரிங்களா? அண்ட் டேக் இட் ரெசனேட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது, அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஜென்ரல் ரீடிங் இதால் இது உங்களுக்கு சிலது ரெசனேட் ஆகும், சிலது வேறு யாருக்குனா ரெசனேட் ஆகும். ஸோ டேக் இட் ரெசனேட். அண்ட் இந்த ரீடிங்கை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அண்ட் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நம்ம ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஐ லவ் மை பார்ட்னர், நான் எனது துணையை நேசிக்கிறேன் தமிழில். ஓகே, ஸோ
ஸோ இங்கிலீஷ் ஆர் தமிழ் இது வேணாலும் நீங்கள், பட் இந்த 2 வேர்டை டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ரீடிங்குள்ளே போயிடலாம். வாட்ஸ் யுவர் பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் அபவுட் யூ ரைட் நவ்? For the people who watching this video, Spirit Angels, please guide me for this reading. Okay. So, people's பார்க்குறவங்க என்ன பார்க்குறவங்களுக்கு I can hear it, okay. ஸோ உங்கள் பர்சன் வந்து சம் கைண்ட் ஆஃப் சாங்ஸ், அதாவது உங்களை ரிமெம்பர் பண்ணுற மாதிரியான சாங்ஸை வந்து இன்றைக்கி நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ பாட்டு கேட்டு கேட்டு உங்களை நிறைய ரீகால் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஞாபகம் நிறைய வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இங்கே ஃபீல் ஆகுது, எனக்கு வந்து கேட்குது. ஓகே. ஸோ அதுமாதிரி இப்போ நீங்களும் கூட ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு அவங்க பார்ட்னர் மேலே ஃபீல் வந்து ஸோ அதை ரிப்பீட்டடாக அதை வேற கேட்டு அப்படி இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸில் தான் இந்த ரீடிங் பார்க்க வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் வி ஹாவ் பிரின்சஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஓகே. ஸோ ஓகே, நான் அதான் சொன்னேனே உங்களுக்கு, உங்கள் பர்சன் பாட்டை ஏதாவது கேட்டிருப்பாங்க, ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து உங்களோட சோஷியல் மீடியாஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எஸ்பெஷலி செக் பண்ணியிருப்பாங்க, இந்த பௌர்ணமியில் செக் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அண்ட் இது வந்து டைம்லெஸ் ரீடிங் தான், பட் இது வந்து நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் இப்போ வந்து ஒரு 6 month பேக், இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி 6 month ஆகுது, 1 year ஆகுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து சூட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து டைம்லெஸ் ரீடிங். ஸோ இது இப்போது உங்களை வந்து அவங்க நினச்சி பார்த்துருக்காங்க, உங்களோட கம்யூனிகேட் பண்ண கூட விருப்பப்பட்டிருப்பாங்க. அண்ட் உங்களோட சோஷியல் மீடியாஸில் போய் செக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத. ஸோ நோ காண்டாக்டில் இருந்தாலும் சரி, காண்டாக்டில் இருந்தாலும் சரி, பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு செக் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே. வி ஹாவ் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். எஸ். ஸோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஒரு தூண்டுதல் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் மோட்டிவேட் பண்ணியிருக்கு, டெம்ப்ட் ஆகியிருக்காங்க உங்ககிட்ட பேசணும், லைக் ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும், ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாவது வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ நாட் ஓன்லி இமோஷன், சரிங்களா, இமோஷனல், மெட்டீரியலிஸ்டிக்காக உங்ககிட்ட ஏதாவது வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. your person is going to take the action. எஸ். சில பேர் என்னென்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருப்பாங்கல்ல, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, அவங்கள கூட காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட அப்டேட் என்ன, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு தூது அனுப்பலாமா? இல்லை சில பேர் தூது அனுப்புறது கூட ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களோட பர்சன்ஸ். சரிங்களா? அண்ட் சில பேருக்கு இந்த சோஷியல் மீடியாவே பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். என்னென்னா உங்கள் மேலே இருக்கிற லவ்வை ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமாக, சொல்கிற விதமாக சம் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி. ஓகே. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி தான் நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி, லைக் அ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு நல்ல குட் டேவாக எனக்கு தெரிஞ்சு உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ பிகினிங் எடுக்கிறதுக்கு ஒரு குட் டேவாக இந்த நாள் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நல்ல நாளை நீங்கள் என்ன விஷ் பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் பிரேக்கப்பே ஆகிட்டீங்க, பட் உங்களால் அவங்கள மறக்க முடியல, ஒரு சான்ஸ் கிடைக்குமா, நீங்களுமே வந்து முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த நாள், இந்த பௌர்ணமியை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற போது பௌர்ணமி இல்லைனாலும் பரவாயில்ல, வரக்கூடிய பௌர்ணமியை வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற ஒரு ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும், எஸ்பெஷலி உங்களோட லவ் பார்ட்னரை குறித்து, உங்களோட ரிலேஷன்ஷிப் குறித்து கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகே. எஸ், வி ஹாவ் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பார்த்தீங்களா, எல்லாமே பாசிட்டிவ் கார்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்தது எல்லாமே பாசிட்டிவ் கார்ட்ஸ். ஓகே. நீங்கள் இப்போ உங்களுக்கு தேவை ஒரு கிளாரிட்டி மட்டும்தான். ஸோ ஒரு கிளாரிட்டியான மைண்ட் செட் மட்டும்தான். அந்த கிளாரிட்டியான மைண்ட் செட்டோட நீங்கள்
என்ன விஷ் பண்ணாலும், என்ன வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் அதில் நடக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணாலும் கண்டிப்பாக அது நடக்கும். பட் நீங்கள் ஒரு கிளாரிட்டியான மைண்ட் செட்டோடு இருக்கணும், சரிங்களா? இவங்க தான் என்னோடய லைஃப் பார்ட்னர், இவங்க தான் என்னோடய லைஃப் லாங் வரணும் அப்படின்ற ஏதாவது ஒரு கிளாரிட்டியோடு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டபுள் மைண்ட் செட்டோடு வந்து பண்ணாதீங்க. ஓகே வந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா அப்படின்ற மாதிரியோ, இல்லை வந்து நம்பலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் மைண்ட் செட்டோட எதையும் பண்ணாதீங்க. ஓகே, we have King of Swords. Okay, we have wealth, 10 of Pentacles. Ooh, okay. ஸோ உங்களோட பர்சன் கண்டிப்பாக வந்து சில பேர் இருப்பாங்க, அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களும் இதில் பார்ப்பாங்க. எதுவும் விதிவிலக்கு இல்லை நம்மளை ரீடிங் பார்க்குறது. ஸோ எல்லாருமே ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க. ஏதோ ஒரு இமோஷ்னலால் தான் ஒரு பாண்டிங்குள்ளே வந்து போகிறீங்க. ஓகே, அதனால ஸோ அவங்களும் இதை பார்க்குறீங்க. மற்றவங்க வந்து இது தப்பாக எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரியான கார்ட்ஸ் வந்து காட்டுது. ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், இன்னொரு செகண்ட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்க்கு போக போகிறவங்க, ஸோ அவங்களையும் இது வந்து காட்டுது. ஓகே, உங்கள் பர்சன் ஆல்ரெடி மேரிடான பர்சனாக இருப்பாங்க அண்ட் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் குறித்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ரைட் நவ் அவங்க வந்து ஒர்க்கிங் ஃபார் தர் ஃபேமிலி, அவங்களோட ஃபினான்ஷியலுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன தான் அதுக்காக ஒர்க் பண்ணாலும் உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கூட கண்டிப்பாக ஒரு 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 ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்து வச்சுருக்குறாங்க. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு டிசிஷன் அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ஒரு டிசிஷன், லைக் ஏதோ ஒரு விஷயம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க நம்மளுக்கு அடிஷ்னலாக மெசேஜ் கிடைக்குது. ஓகே, ஸோ we have Temperance and we have Ace of Pentacles. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத பார்க்குறாங்க. அண்ட் கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் வந்து எனக்கு தெரிஞ்சு சூன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாலிடான ஒரு கமிட்மெண்ட், ஒரு கன்ஃபர்மேஷன் நிச்சயமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதோ ஒரு சில பேர் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க, உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் சில பேருக்கு வந்து கிடைக்கும், சில பேருக்கு கிஃப்ட் கிடைக்கும், சில பேருக்கு ஒரு நியூ பிகினிங், ஒரு சாலிடான நியூ பிகினிங் கிடைக்கும். சில பேருக்கு வந்து டெவலப் ஆகும் உங்களோட ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும். பிகாஸ் தே ஆர் சீக்கிங் டு த ரைட் பேலன்ஸ். ஓகே, அவங்க எதிர்பார்க்கறது ஒரு சமமான ஒரு பேலன்ஸ் தான், ஒரு சமமான கிவ் அண்ட் டேக் ஆக்ஷன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய ஃபீலிங்ஸ். ஓகே, இதில் வந்து நிறைய பேருக்கு ஓகே என் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது, அவங்களுக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதா, என்னை பற்றி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி மறுபடியும் வரும். எனக்கு இங்கே வருது, நீங்கள் இதை ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து லைக் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு சர்க்கிளில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்தாலும் சரி, பட் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து அவங்க இன்டர்ஃபியர் பண்ண விடலை இப்போ வரைக்கும், சரிங்களா? பண்ண விட மாட்டாங்க. பிகாஸ் இது என்னுடைய பர்சனல், இதில் யாரும் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சிருக்கணும், they like you a lot. கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய உங்களை வந்து பிடிக்கும். ஸோ அதனால தான் உங்களோட விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் யாரும் இன்வால்வ் பண்ணக்கூடாது எதாக இருந்தாலும். ஸோ அவங்களே தான் முடிவெடுக்கணும், அவங்களே தான் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. மற்றவங்க முடிவெடுத்தோ மற்றவங்க இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஓகே, 6 of Cups. ஓகே, ஸோ கண்டிப்பாக அவங்களை பிடிச்சிருக்கான்னு திருப்பியும் கன்ஃபார்ம் ஆகுது. உங்களை பிடிச்சிருக்கு அண்ட் வந்து அவங்களோட இருந்த தருணங்களை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நிறைய அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அதை நினச்சி அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. திருப்பியும் ரீகன்சிலேஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து 6 மாதத்தில் 6 வாரத்தில் இல்லை 6 நாட்களில் ரீகன்சிலேஷன் நடக்கும், சரிங்களா? ஒன்று 6 நாட்கள் 6 வாரங்கள் 6 மாதங்களில்
ரீகன்சிலேஷன் வந்து இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து நடக்க போகுது. அண்ட் உங்களுக்கு லைக் ஏதோ ஒரு ஆக்ஷன், someone is going to take some kind of action அப்படின்ற மாதிரி தெரியுது. சரிங்களா? லைக் இந்த இன்ஃபினிட் இருக்குது, உங்களோட பர்சன் வந்து ஒரு விதமான ஆக்ஷன்ஸை வந்து எடுக்க போகிறாங்க இந்த ரிலேஷன் சம்மந்தமாக. இது எண்ட் ஆகிடுச்சு, இது அவ்வளோதான் இந்த ரிலேஷன்ஷிப், இதுக்கப்புறம் இது ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் இல்லை, இது எண்ட் ஆகலை, அகைன் இது ரீஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுது. அண்ட் ஸோ அதேமாதிரி இது ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷனாக இருந்துகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரம் த 6 years ஆர் 10 years ஆர் வந்து 6 years, 10 years, 1 year. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷனாக தான் இருந்துகிட்ருக்கு. அது மாதிரி இப்போது ஆஃபில் இருக்குன்னா ஸோ சூன் அது வந்து திருப்பியும் ஆன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகே, we have ஓகே ஏதோ ஒன்று என்ன தான் இதெல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு இன்றைக்கி பட் ஏதோ ஒரு விஷயம் மிஸ்ட்ரி இருக்குன்ற மாதிரி காட்டுது. ஏதோ ஒன்று மறைப்பொருளாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ அது என்ன மறைப்பொருள்? நான் சொன்னேன் இல்லையா? எஸ், நான் மறைப்பொருளாக இருக்குன்னு சொன்னேன், அதுக்கேற்ற கார்டு தான் வந்திருக்கு. இது ஆக்சுவலி கண்டிப்பாக இது ஒரு மறைப்பொருள், ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குது. ஓகே, சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. எஸ், சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? எனக்கு ஃபீல் ஆச்சு இங்கே ஏதோ எவ்வளோ விஷயம் உங்களுக்கு நான் இங்கே சொன்னாலும் எக்ஸ்போஸ் தெரிஞ்சாலும் பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து சீக்ரெட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஒரு வந்து ஒரு தெளிவே இல்லாமல் இருக்குது, மறைமுகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ சூன் அந்த ஒரு தெளிவில்லாத விஷயம், மறைமுகமான விஷயம், அவங்களுக்குள்ளே இருந்த சீக்ரெட்ஸ் அதெல்லாம் ரிவீல் ஆக போகுது. ஸோ அதுக்கு அதை வில்லிங்காக அதை வந்து தைரியமாக துணிச்சலாக வந்து உங்கள்கிட்ட அந்த சீக்ரெட்ஸை வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான இனிமே வந்து சீக்ரெட்ஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல. இது வந்து ஆன் இருந்தாலும் சரி, இந்த கனெக்ஷன் ஆன் ஆக போகுதுனாலும் சரி, இல்லை இந்த கனெக்ஷன் ஆஃப் ஆக போகுதுனாலும் சரி. சரிங்களா? ஸோ ஏன்னா அது ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷன் சொல்லிட்டேன். இப்போ எப்படி வேணாலும் வந்து ஆப்போசிட்டாக வந்து ரியாக்ட் கொடுக்கும். அதனால எப்படி இருந்தாலும் அதனுடைய சீக்ரெட்ஸ், உள்ளுக்குள்ளே இருந்த சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்க போகுது. அண்ட் நீங்களும் அவங்கக்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கீங்க, நீங்கள் மறைச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னா ஸோ நீங்களும் வந்து கூடிய சீக்கிரம் அந்த சீக்ரெட்ஸை அவங்கக்கிட்ட ரிவீல் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நியூ பிகினிங் எடுக்கும் அண்ட் அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். உங்களுக்கு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ, நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ், தேர்ட் பார்ட்டியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. மற்றவங்க தேர்ட் பார்ட்டிஸால் தான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, இஷ்யூஸ் வந்து போகுது. இந்த ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷனும் அதனால தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு, இல்லை ஒரு ஃப்ளோவாக போகும். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிஸ் யார், அந்த தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை கொடுக்குறாங்க, எப்படி வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, இல்லை உங்களை கண்ட்ரோல் பண்ணுற அந்த தேர்ட் பார்ட்டி யார் அப்படின்றது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிவீல் ஆக வந்து போகுது. ஓகே ஃபைன். இப்போது உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் பார்த்துட்டோம். அடிஷ்னலாக வந்து நிறையா எக்ஸ்ட்ரா மெசேஜும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து உங்கள் பர்சனுடைய ஸ்பெஷல் மெசேஜஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். வாட்ஸ் யுவர் பர்சன் ஸ்பெஷல் மெசேஜஸ்? Okay, so we have the sparkle in your eyes makes my day, and we have the way you walk, talk, smile or laugh or even cry just melts my heart. Okay, you put up with my moodiness and all other imperfections. You make my fears melt away. Okay, and we have we know we can work things out together. Okay, and we have you always give me your honest opinion, you always take the pain away.
ஓகே, நான் ஆக்சுவலி இந்த ரீடிங்கில் சொன்னதே உங்களுக்கு இங்கே வந்து திருப்பி ரிப்பீட்டடாக வந்து பை வேர்ட்ஸில் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ நோ யூ கேன் ஃபீல் ஆல்சோ. ஓகே, and holding your hands while watching a movie is just awesome. Okay, ஸோ ஷுவர், கண்டிப்பாக ஏதோ உங்கள் பர்சனோட நீங்கள் ஏதாவது மூவி ஏதாவது போக போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இல்லை நீங்கள் ஏதாவது மூவி போயிருந்துருப்பீங்க இல்லையா, எஸ்பெஷலி லவ் மூவி அந்த மாதிரி ஏதாவது மூவி போயிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த தருணங்களை நினச்சி பார்க்குறாங்க. ஓகே, அண்ட் ஈவன் வென் யூ ஆர் ஆங்க்ரி ஆர் க்ளூமி யூ ஆர் ஸ்டில் அடோரபிள். ஓகே, உங்களுடைய கோவத்தில் கூட நீங்கள் வந்து அடார் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ உங்கள் கோவத்தை கூட அவங்க வந்து ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு அது கூட பிடிச்சிருக்கு. ரசிக்கிறாங்கன்றதை விட உங்கள் கோபம் கூட அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா உங்களை அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு. சில பேர் கோவப்பட்டால் எரிச்சல் வரும், பட் நீங்கள் கோவப்பட்டால் அவங்களுக்கு எரிச்சலில் வராது, அது பிடிச்சிருக்கு. பிகாஸ் அந்தளவுக்கு உங்களை வந்து லவ் பண்ணுவாங்க, உங்கள் மேலே அஃபெக்ஷன் இருக்கும். அண்ட் யூ திங்க் ஐ எம் குட் லுக்கிங் நோ மேட்டர் வாட். ஓகே, யூ வுட் டூ எனி திங் ஐ சே. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்கன்றது அவங்களுக்கே தெரியும். இதை நீங்கள் வந்து வெளிப்படுத்தினோன்னே கிடையாது, சரிங்களா? ஸோ அவங்க எது சொன்னாலும் நீங்கள் செய்வீங்கன்றது அவங்களுக்கு வந்து தெரியும். பட் இப்போது அந்த நோ கான்டாக்டில் இருக்கிறதால ஸோ மிஸ்டேக் பண்ணிக்க வேண்டாம் அவங்கள நீங்கள். ஓகே, அண்ட் நீங்கள் வாக் பண்ணுறது, நீங்கள் பேசுகிறது, உங்களோட ஸ்மைல், உங்களுடைய லாஃப், சிரிப்பு, உங்களுடைய அழுகை, ஸோ எல்லாமே வந்து அவங்களுடைய ஹார்ட்டை வந்து மெல்ட் பண்ணி கரைச்சிடுமா. ஓகே, அவங்களுடைய இதயம் உருகிடுமா நீங்கள் எது பண்ணாலுமே. ஸோ அந்தளவுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அண்ட் லவ் இருக்குது. ஓகே, இன்னொன்று என்னென்னா அவங்கக்கிட்ட நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றத அவங்க கண்டிப்பாக வந்து அதை அக்ரி பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு சில பயங்கள்லாம் இருந்திருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அந்த பயங்கள்லாமே வந்து நீங்கள் அதெல்லாம் போக்கியிருக்கீங்க. ஸோ லைஃப்னால் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நம்ம தைரியமாக எதிர்கொள்ளணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு அவங்களோட பயத்தெல்லாம் நிறைய டைம் வந்து போக்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் உங்களோட சேர்ந்து அவங்க வந்து சம் கைண்ட் ஆஃப் ஏதாவது ஒன்று செய்யணும், உங்களோட சேர்ந்து அவங்க வந்து பண்ணணும். அந்த லவ் வந்து ஸ்ட்ராங் பண்ணுற விதமாக உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணணும். லைக் பிஸ்னஸ், இல்லை வந்து லைக் ஏதாவது ஒரு ஹெல்ப், சோஷியல் ஒர்க்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் நீங்கள் எப்பயுமே அவங்க மேலே வந்து ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. எப்பயுமே ஒப்பீனியன் கரெக்டாக தான் நீங்கள் கொடுப்பீங்க, மற்றவங்கள மாதிரி பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியனை தான் வந்து கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தான் வலி இருந்தாலும், எவ்வளோ தான் வந்து ஒரு டிப்ரெஷன், மன வலி இருந்தாலும், பட் நீங்கள் அந்த வலி எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க நிறைய டைம். உங்களோட பேசும் போதோ, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதோ எவ்வளோ பெயின் இருந்தாலும் அதெல்லாம் அவங்களை விட்டு போயிருக்கு. அண்ட் அகைன் திருப்பியும் உங்களோட வந்து ஏதாவது ஒரு மூவி போகணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுவாங்க. ஓகே, நீங்கள் கோவப்பட்டால் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட கோவமும் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் அதாவது அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து தெரியுது, சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு நீங்களும் அவங்கள லவ் பண்ணுறீங்கன்றதும் அதுவும் அவங்களுக்கு வந்து புரியுது. ஸோ அதை அவங்க அக்ரி பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் கண்ணை பார்த்தாலே போதும், அவங்க வந்து அந்த நாளே அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அந்த நாள்லே அவங்களுக்கு ஒரு 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 வைப்ரேஷன் கொடுத்தா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய கண்ணில் இருக்க அந்த ஸ்பார்க்கிள், ஸோ அந்த ஒளி அவங்கள வந்து ஒரு பூஸ்டப் எனர்ஜி வந்து கொடுக்கும் அப்படின்றதும் அவங்களுடைய ஒரு மெசேஜாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த மெசேஜ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து சார்ம்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் வெயிட் மை டியர் சோல் ஃபேமிலி. அண்ட்
கண்டிப்பாக இந்த மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் டூ லைக், ஷேர், கமெண்ட். ஸோ ஷேர் கமெண்ட் சொல்லிட்டு முடிஞ்சிருச்சுன்னு போயிடாதீங்க, ப்ளீஸ் வெயிட். ஓகே, இப்போ நம்ம சாம்ஸ் மெசேஜ் வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சாம்ஸ் மெசேஜ் பார்த்து. உங்களுக்கான சாம்ஸ் மெசேஜ் என்ன, உங்கள் பர்சனுடைய மெசேஜ் என்ன பை சாம்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். ஓகே, 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 இன்னும் கொஞ்சம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்துடலாம். we have F, we have L, we have C, we have F, we have V, and we have P, Q, so Y. So L for love, Q for queen, A, N, okay, so M, marriage. ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து உங்களுடைய இந்த லெட்டர்ஸில் இருக்கிறதெல்லாம் உங்களுடைய பர்சனுடைய நேம் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டராக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் we have U, and we have S, we have R. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்கள் பர்சனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர், நேமனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், எனிதிங் அந்த சர்நேமனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டராக கூட எடுத்துக்கோங்க. We have F, L, C, F, P, Q, Y, A, N, M, or U, S, R. Okay. So and we have அது இல்லாம we have love and marriage. So soulmate, soul connection, SC. So soul connection, soulmate, and Y, yin and yang. And we have like queen, you are queen, you are my queen. Okay, yes, you are my queen, you are my queen. So நீங்க உங்களுடைய queen, and you are my angel. Okay, and okay. So we have இதெல்லாம் இருக்குது உங்களுடைய பர்சனுடைய நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் சில மெசேஜ்லாம் சொன்னேன். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு இதை பார்த்தோன்னே என்ன ஒரு வேர்ட்ஸ் வருதோ, சில வேர்ட்ஸாக நான் சொன்னேன், உங்களுக்கு இதை பார்த்தோன்னே என்ன வேர்ட்ஸ் வருதோ, ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த வேர்ட்ஸ் என்னன்றதும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்னும் நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அந்த வேர்ட்ஸ் சொல்லி. ஓகே, அண்ட் ஓகே, we have Tom's மெசேஜ் பார்க்கலாம். காஃபி. ஓகே, ஸோ குட் மார்னிங் மெசேஜ். உங்களுக்கு நிறைய டைம் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சி எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அண்ட் ரெகுலராக உங்களுக்கு குட் மார்னிங் மெசேஜ் வந்துட்டுருக்கோம். அண்டு உங்களோட வந்து மார்னிங் காஃபி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, ஃப்ளார் கொடுக்கணும்னு நினைப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி ஃப்ளார் பொக்கே கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் ஸோ ஃபஸ்ட்டே சொன்னோம், அவங்க வந்து தே ஆர் வாட்சிங் யூ ஆன் சோஷியல் மீடியா அப்படின்னோம். ஸோ உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் தே ஆர் கிறிஸ்டின் ஆர் யூ ஆர் கிறிஸ்டின். ஓகே, கிறிஸ்டியனாக இருப்பாங்க, கிறிஸ்டியனும் இருப்பாங்க. ஸோ உடனே கிறிஸ்டியன் மட்டும் தானா இவங்க அப்போ அப்படின்லாம் கிடையாது. உங்களோட ஒரு சில பேருக்கு வந்து உங்களோட பார்ட்னர் கிறிஸ்டியனாக இருப்பாங்க. அண்ட் தே ஆர் ஒரு பிட் ஃபேட்டி அண்ட் சப்பி அண்ட் வந்து ஒரு சைல்டிஷ் பிஹேவியர் இருக்கும் உங்கள் பர்சனுக்கு. ஸோ அது உங்ககிட்டயும் இருக்கும். ஆக்சுவலி உங்ககிட்ட இருக்கிறது அதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அண்ட் ஓகே,
ஸோ அவங்க வந்து வீகனாக இருப்பாங்க, ஒன்லி வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, டயட்டில் இருப்பாங்க. அண்ட் த பாய் அண்ட் த கேர்ள், ஓகே, ஸோ மேட் ஃபார் ஈச் அதர். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, சைல்டிஷாக, சப்பியா, ஹாப்பியாக, அந்த மாதிரி தான் உங்களையும் அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து என்னோடய பர்ஃபெக்ட் மேட்ச், பர்ஃபெக்ட் பேர் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய டைம் வந்து நேச்சரோட கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ நீங்களும் நேச்சரோட கனெக்டாக இருங்க. நிச்சயமாக அவங்களுடைய ஏதாவது ஒரு சில சயின்ஸ் உங்களுக்கு ஸோ நேச்சரோட கனெக்டடாக இருங்க. இயற்கை, ஓகே, செடி கொடிகள் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்களை தேடி அவங்க கிட்ட இருந்து கால் ஒரு மெசேஜ் வரும். அண்ட் அவங்களும் அதை எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா, உங்ககிட்ட இருந்து ஏதாவது கால் மெசேஜ் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் ஸோ they are giving to send the heart. கண்டிப்பாக ஒரு கோஸ்ட் எனர்ஜி இருக்கும். அவங்கக்கிட்டையும் வருவாங்க, திடீர்னு மறைஞ்சு போயிடுவாங்க. அண்ட் நீங்கள் வருவீங்க, திடீர்னு மறைஞ்சு போயிடுவீங்க. அந்த மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ your relationship is going to take the ladder. ஸோ இனிமேல் வந்து இஃப் யூ மேனிஃபெஸ்ட், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் இதை நம்பினீங்கன்னா, இந்த பௌர்ணமிக்கு கூட நேச்சரோட கனெக்டாக இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். அண்ட் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கால் மெசேஜ் வரும். ஸோ நிச்சயமாக அவங்க உங்களை ஸ்பை பண்ணுறாங்க. உங்களுடைய ப்ரைடு, உங்களுக்கு ஏதாவது ஒரு குவாலிட்டி, அதாவது லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் கிடைக்கணும்னு நிச்சயமாக வந்து பார்ப்பாங்க. சரிங்களா, உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் சொசைட்டியில் ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா, ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து லைக் லீகல் மேட்டர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஜாய், ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட இருந்து அந்த ஹாப்பி கிடைக்குதுன்னு நினைப்பாங்க. எஸ், லேடர் அகைன். அண்ட் அகைன் they are Christian or you are Christian, okay, and they are smart. the person ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மென் பாயாக இருப்பாங்க. அண்ட் நீங்கள் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கலாம், அவங்க லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கலாம். அண்ட் இல்லை whenever they see லவ் பேர்ட்ஸ், அவங்க லவ் பேர்ட்ஸ்லாம் எப்போல்லாம் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் அவங்களோட ஞாபகம் வரும். ஓகே, அண்ட் we have லேடர் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் அவங்க எடுக்க போகிறாங்க. அவங்க சைட்லேருந்து நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். அண்ட் ஒரு குட் ஃபார்ச்சூன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருங்க அண்ட் ஹாப்பியாக இருங்க. அண்ட் அகைன் கிறிஸ்டியன் மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி இருக்குது. இதில் வந்து ரிலீஜியன் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு மெயின் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு. ஸோ யூ பீப்புள் ஆர் ஒர்க் அபவுட் இட். கண்டிப்பாக கால் வரும், மெசேஜ் வரும். ஓகே, கால் மெசேஜ் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை நீங்கள் கால் மெசேஜ் பண்ணாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும். அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களோட கால் மெசேஜ்க்கு. நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுறீங்களோ. ஸோ ஓகே, அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து அவங்க சஃபர் ஆகியிருக்காங்க. அது பட் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அண்ட் ஏன்னா இதில் நிறைய இந்த ஈவில் ஃபோர்ஸஸ்லாம் இதில் இருக்குது. லைக் ஈவில் ஃபோர்ஸஸ்ன்றது வந்து இந்த தேர்ட் பார்ட்டிஸை தான் நான் சொல்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னோட ரிலேஷன்ஷிப்க்கு இந்த தேர்ட் பார்ட்டிஸ் தான் வந்து ஒரு ஈவில் மாதிரி அப்படின்றதுனால. ஸோ அவங்களால இவங்களும் நிறைய சஃபர் ஆகியிருப்பாங்க. ஸோ அதனால உங்கள்கிட்ட காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் ராபிட், ஓகே, ஒரு ராபிட் ஃபோர்ஸில் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. பட் அதுக்கான டைம் வரணும். அதுக்கான டைம் வரும்போது ஸோ இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு பிளாக் இருக்குது. இல்லை இப்போது அவங்க ஒரு அவங்களுக்கே ஒரு ட்ராப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் வரும்போது பட் அதுலேருந்துலாம் வெளியே வந்து ரொம்ப நீங்களே பார்க்கலாம், என்ன இவ்வளோ லேசியாக இருக்காங்க, எதுவுமே இவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க, இது என்ன தான் இது அப்படின்னு பார்க்கலாம். பட் அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுறாங்க. தே ஆர் ஸ்டக் ஆன் சம்திங். ஓகே, அந்த டைம் வரும்போது அவங்க அதை வந்து உங்களை விட ஃபாஸ்ட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன செய்யணுமோ அதை வந்து செய்வாங்க. நிறைய வந்து ப்ராசஸ் வருது. ஓகே,
ஸோ அந்தளவுக்கு இந்த அண்ட் உங்ககிட்டயும் அதை எதிர்பார்ப்பாங்க, நீங்களும் அவங்க ஈக்குவலுக்கு ஓடணும் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து. ஓகே, உங்ககிட்டயும் அந்த ஒரு ஃபோர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்கள் பார்ட்னர் மேரேஜ் கமிட்மெண்ட் அப்படி அதை டைப் பண்ணணும், ஒரு கமிட்மெண்ட் டைப் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் எஸ், if they are king, they want to become your queen. Okay, if they are queen, they want to become your king. they king. இதுதான் விஷயம். ஸோ இங்கிலீஷில் சொன்ன தமிழில் சொல்கிறேன். அவங்க வந்து வாழ்க்கையில் ராஜாவாக இருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் அவங்களுடைய ராணியாக இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் ராணியாக இருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் அவங்களுடைய ராஜாவாக இருக்கணும். இதுதான் சிம்பிள் மேட்டர். இதுதான், ஏன்னா they feel you both are made for each other as like you feel. ஓகே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே தான் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கான மெசேஜஸாக கன்வே ஆகிருக்கு. ஓகே, ஸோ மை டியர் சோல் ஃபேமிலி, உங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்தீங்க, ஸ்பெஷல் மெசேஜ் பார்த்தோம், சார்ம்ஸ் மெசேஜ் பார்த்தோம், அவங்களோட நேம் பார்த்தோம், வேர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரீடிங்ஸ் ரொம்ப உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ லவ் மை பார்ட்னர் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.